நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்து என்டிடி பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் டாபிக் ஏஎஸ்எம்இ செக்ஷன் 5. ஏஎஸ்எம்இ அப்படின்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு நேத்தே பார்த்தோம். இதுல செக்ஷன் 5 அப்படிங்கிறது வந்து பாய்லர் அண்ட் பிரஷர் வெசல் காம்பனன்ட்ட எப்படி நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்றது, அதோட ப்ரொசீஜர், அதோட மெத்தட்ஸ், அதோட அக்செப்டன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி பேசக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட். ஸோ ஏஎஸ்எம்இ செக்ஷன் 5 நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பெனட்ரன்ட் டெஸ்ட், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன், அல்ட்ராசானிக் டெஸ்ட், ரேடியோகிராஃபி டெஸ்ட், விசுவல் டெஸ்ட், எட்டி கரண்ட் டெஸ்ட், லீக் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய என்டிடி சம்பந்தமான டெஸ்டிங் பத்தின ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட்ஸ் பற்றி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் ஏஎஸ்எம்இ செக்ஷன் 5 ஸ்டாண்டர்டை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் ரிக்குவயர்மெண்ட்டு அந்த சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிரமம் தான். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டெஸ்ட்டோட பிரின்சிபிள், அதோட டெக்னிக்ஸு, அதோட மெத்தட்ஸு, அதோட லிமிடேஷன்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏஎஸ்எம்இ செக்ஷன் 5 ஸ்டாண்டர்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏஎஸ்எம்இ செக்ஷன் 5 ஸ்டாண்டர்டை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக பாய்லர் அண்ட் ப்ரெஷர் வெசல் சம்மந்தப்பட்ட காம்பனண்ட்டை எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அண்ட் அதர் காம்பனண்ட்டை எப்படி என்டிடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்டுக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள்.